அபிமான திரை நட்சத்திரங்கள் முதல் முறையாக உற்சாகமாக பங்கு பெறும் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக். சர்வதேச ஆட்டநாயகர்களுக்கு இணையாக களமிறங்கும் நமது கோலிவுட் பட்டாளத்தின் அதிரடி ஆட்டங்கள் இப்போது உங்களுக்காக. பரபரப்பான இந்த போட்டியின் ஓபனிங் செரிமனி பல நட்சத்திரங்கள் பங்கு பெற மிக கோலாகலமாக அரங்கேறியது. இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இட்ஸ் கோயிங் டு பீ ரியலி பிக் அண்ட் ரியலி ஹிஸ்டாரிக். சோ உங்கள் அனைவரின் முன்னால் and we are going to launch a wonderful thing. It's called as SBL Star Badminton League. Stars Badminton League. இதுதான் Stars Badminton League உடைய official logo. இனிமே இந்த லோகோவை நீங்க எங்க பார்த்தாலும் it's going to represent one of the biggest celebrity sporting event, Stars Badminton League. Ladies and gentlemen, Mr. Ganesh, Dream Group of Companies. More than anything else, we always call him brother, buddy, எல்லாமே கூப்பிடுவோம். We're all good friends. So, buddy அப்படின்னு அவரை கூப்பிட முடியாது. இப்போ என்ன ஸ்டேஜ் அப்படின்றதுனால ஓனர் சார் அப்படி. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது என்ன நடந்தாலும் நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோட கிட்டத்தட்ட he has been chasing this dream for a long time. அந்த ட்ரீம் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி பிக். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் விட ரொம்ப பெருசாக வரப்போகுது. இந்த டீம் ஓனர்ஸ் எல்லாருமே நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதாவது ஜென்ரலாக செலிபிரிட்டிஸை வச்சு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் வருவாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பட் வாட் ரியலி மேட் யூ டு கோ அண்ட் இதை நம்ம பர்சியூ பண்ணால் எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா கிரிக்கெட் அப்படின்னும் போது நமக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து அதில் இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட்டில் ஆடக்கூடிய ஷாம் சார், பரத் சார், ஸ்ரீகாந்த் சார் எல்லாருமே வந்து இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இவங்க பேட்மிண்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க. இன்னும் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க. பட் தேவ் பீன் த ஃபோர்ரன்னர்ஸ் அண்ட் தேவ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் திஸ் நைஸ் இனிஷியேட்டிவ். ஸோ அவங்ககிட்ட இல்லாமல் பேச போகிறோம். பட் இது ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எங்கேருந்து ஆரம்பிச்சுது அது சொல்லுங்கள். இங்கேருந்து ஒரு நம்பிக்கை தான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் எப்போதும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் டு ஆல் மை டீம், SCL டீம், all the celebrities, everybody, மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு ஐடியா வந்தது. I called my bros and asked இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு they have been given me a support. அதனால தான்
வாட்ட கருவாய் வாட்ட கருவாடு வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் வாட்ட கருவாய் வாட்ட கருவாடு சுத்தப்பட போச்சுடா அட்ட கருவாய் மொத்தம் கிழிஞ்சு போச்சுடா அட்ட கருவாய் என் மொத்தம் அழிஞ்சு போச்சுடா அட்ட கருவாய் மொத்தம் தட்டியாச்சுடா அட்ட கருவாய் நான் ஒருத்த சொல்ல போறேன்டா ஒரே தடவை எனக்காக எல்லாரும் ஒரே தடவை நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா தலைவர் பவர் ஸ்டார் இருக்காரு. தலைவருக்கு தட்டாத கைகள் எவருக்கு? சார் உங்க ரசிகர்கள் இத்தனை பேர் இருக்காங்க சார். எல்லாரும் கை காட்டுங்க முதல்ல அங்க பாருங்க. உயிரின் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்கள் பாஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி வேலு டிவி என் நண்பர் திடீர்னு இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் வாங்க நேரம் என்னன்னே எனக்கு தெரியல. திடீர்னு இங்கே வந்து பார்த்தா அலைகளை மாதிரி இவ்வளோ நேரம் என்ன ஃபங்க்ஷனும் இது வரைக்கும் எனக்கு தெரியல, யாரும் சொல்லலை. உங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சஸ்பென்ஸ் வச்சுதான் நீங்க லத்திக்காக ரிலீஸ் பண்ணீங்க. வாங்க இப்படி வாங்க. நான் கூட்டத்தை பார்த்தா சரி எனக்கு தான் ஏதோ அவார்டு கொடுக்க போறீங்களான்னு பார்த்தா இந்த கூட்டத்தோட பெரிய அவார்டு உங்களுக்கு தந்துட முடியுமா? கண்டிப்பா எல்லா விதத்திலும் நான் குடிவர நினைச்சு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க எப்பவுமே விளையாட்டாவே படமே நடிக்கிறீங்க சரியா? லைஃப்ல நீங்க எந்த ஸ்போர்ட் நல்லா விளையாடுவீங்க? லைஃப்ல என்ன விளையாடுற மாதிரி இல்லை. சின்ன வயசுல நீங்க என்ன ஆக்சுவலா இப்பதான் நீங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க. இப்போதான் வளர்ந்துருக்கேன். ஸோ இப்போதான் ஒரு 22 வயசுக்கு வந்திருக்கீங்க. பட் ஒரு 4 வருஷம் முன்னாடி என்ன விளையாடுறீங்க? ரொம்ப ஜாஸ்தியாக சொல்றீங்க. 18 வயசு ஆகுது. ஓகே சரி, நீங்க உங்களுக்கு என்ன ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கேரம் போர்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஓடி விளையாடுற ஒரு கேமாவது சொல்ல மாட்டீங்களா? ஓடியில விளையாடுறதுக்கு என்ன வயசு இருக்கு. ஓகே சரி, இங்க பாருங்க நிறைய உங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கு. அதாவது நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனா நடிகர்களே ஒரு நடிகருக்கு ரசிகர்களா இருக்காங்கன்னா அது சில பேருக்கு மட்டும்தான். அதுல நீங்களும் ஒருத்தர். அங்க பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பாருங்க. எல்லாம் என் தம்பிமார்கள் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கிறேன். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஓப்பன் கால் நடக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மேலும் என்னுடைய ரசிகர்களுக்கு நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல ரொம்ப கடமைப்பட்டேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ.
இனிய மாலை வணக்கம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், எங்க வச்சான். சென்னை ஃபிளிக்கர்ஸ் கலர் கிரீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் குரூப் கிரீன் கணேஷ் அவர்களுக்கு. நிறைய பேர் வந்து வார்த்தைகளை சொல்லுவாங்க, செயலில் சொல்கிறது ரொம்ப கம்மி. கணேஷ் அது வந்து மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மேன் ஆஃப் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவ்வளோ கம்மி நாட்களில் ஒரு கம்மியான நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் முக்கியமாக நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு அதாவது ரிலீஜனுக்கு அடுத்ததாக வந்து அதிகமாக நம்ம பேசுகிறதே கிரிக்கெட் பற்றி தான். கிரிக்கெட்னு இருக்கிற அந்த டைமில் இன்னும் ஒரு ஸ்போர்ட் அதாவது பேட்மிண்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்று சேர்த்து நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரு கணேஷ் அவர்களுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே, பிரிக் பை பிரிக். இதுதான் உங்களுடைய முதல் செங்கல், முதல் சீசன். நிச்சயமாக மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா இட் பி a bigger success. and I think இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் ஒரு கேதரிங்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. and I can tell you, Shyam bhai, Bharat bhai, Chennai Flickers, we will make you run. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே தல ஒரு மேடையில் பேசும்போது ஒரு 4-5 பாயிண்ட் அப்படியே மைண்டில் வச்சுருப்போம். இந்த பாயிண்ட் அவர் பேசினாருன்னா இந்த பாயிண்ட் நான் பேசலாம் அப்படின்னு. ஸ்ரீகாந்தை ஃபஸ்ட் அமைச்சது ரொம்ப தப்பாகி போச்சு. எல்லா பாயிண்ட்டையும் ஒட்டுமொத்தமாக பேசிட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. கிரிக்கெட்டுக்கு ஆக்சுவலாக நாங்கள் புதுசு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கிரிக்கெட் ஆடிருக்கோம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த கணேஷ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ ஒரு பிக் டைமில் SBL ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக்னு ஒரு பேட்மிண்டன் லீக் ஒரு காம்படிஷனை உருவாக்கி ஈவெண்ட் இவ்வளோ கிராண்டாக பண்ணி எடுத்துகிட்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஐ ரியலி ஹாவ் டு எனக்கு அதில் ஒரு டீம் ஓனர்னு ஒரு பதவி கொடுத்து எங்கள் டீமோட பேர் சென்னை ஸ்மாஷர்ஸ். ஸோ கண்டிப்பாக கணேஷ் சார் மற்றும் அதுக்கு ராப்பகலாக உழைச்ச எங்கள் கிரிக்கெட் கோச் சந்தோஷ் கோபி 2 பேருக்கும் தேங்க்ஸ். ப்ளஸ் ஓனர் ஆகிட்டாங்க. ஏன்னா ஷாம்பா என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு பிரதர் மாதிரி, ஸ்ரீகாந்த் ஒரு பிரதர் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும். பட் இப்போ ஓனர் ஆகிட்டாங்க, ஒரு வழியில் எதிரியாக தான் பார்த்தானோ. ஸோ கண்டிப்பாக நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, எங்களை தவிர்த்து இந்த டீமில் ஆட போகிற எங்களோட பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். யார் எந்தெந்த டீமுக்கு போக போகிறாங்கன்னு தெரியாது. பட் இட்ஸ் கோன் டு பி a healthy competition. Thank you. Thank you. On this note, I'd like Bharat to unveil. And now to unveil the jersey of Chennai Smashers. Of Chennai Smashers. We invite the pretty actress Sanjana Singh on stage, please. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். First, my congratulations to Prasad, Ganesh. In fact, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடணும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, சின்ன திரையும் வெள்ளி திரையும் சேர்ந்து. யாரோ வராங்க, ஏதோ சேரிட்டிக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன், பரத்தும் ஒத்துக்கிட்டாரு, ஸ்ரீகாந்த் எல்லாரும் போனோம். பட் உண்மையாலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராமை நடத்தி ஒரு மேட்சை வந்து பாண்டிச்சேரியில் ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி வந்த காசு எல்லாமே வந்து ஒரு சேரிட்டிக்கு வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து அதை டொனேட் பண்ணார். ஸோ அந்த பெரிய மனசுக்கு ஐ ஹாவ் டு டூ வாட் எவர் ஐ கேன் டூ இன் மை லைஃப். பிகாஸ் இந்த மாதிரி சந்தர்ப்பம் நாங்களும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம். பட் சம்டைம் நாங்களும் இந்த சேரிட்டிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நாங்களும் அந்த இடத்துக்கு முதல்ல போய் நிற்கணுங்கிறதுக்கு ஒரே காரணமாக தான் கணேஷை என்கரேஜ் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு பேட்மிண்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எதுவுமே கேட்கல, நீங்கள் எதை சொன்னாலும் நான் வரேன். பிகாஸ் ஐ நோ யூஆர் அ வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனசு வந்து சுத்தமான மனசு.
But that is what is the ability of Ganesh. 24 hours எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஈகோ போகாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லோரும் என்கரேஜ் பண்ணி நமக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன குட்டி பையனை வந்து உயிரோடு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் விளையாண்டா தான் அது வந்து சாத்தியங்கிறதுனால நானும் இந்த பேட்மிண்டனில் கலந்துக்கிட்டேன். I'm so happy that my friends are the owners of the other teams. It's going to be a very healthy competition, and I want to wish every participant in this tournament my best wishes. Yen team irukattum avanga team irukattum, best wishes, because it's a beautiful platform. Use it in the best way. இப்போட்டி துவங்குவதற்கு முன் போட்டியில் பங்கு பெறும் நட்சத்திரங்கள் ஒரு மாத காலமாக மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தங்களை தயார் செய்து கொள்ள பயிற்சியில் மும்முரமாக ஈடுபட்டனர். வேர்த்து விறுவிறுக்க என்னடா அப்படி நிற்கிறவேன்னு பார்க்குறீங்களா? நல்ல ஒரு மேட்ச். இந்த ஸ்டார் பேட்மிண்டன் லீக்கில் வந்து எங்களுக்கு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ தெரில, ஆனால் எல்லாருமே பிரமாதம் ஆடிட்டு இருக்காங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம. ஸோ இடையில ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடினோம். ஸோ அப்போனன்ட் டீம் கூட அசோக்கும் திருப்பியும் ஹரீஷ் இருந்தாங்க, நானும் கிரணும் ஒரு டீமில் இருந்தோம். ஸோ எங்கள் சென்னை ஃப்ளிக்கர்ஸ் டீம்மேட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டஃப் பேட்டில் ஜெயித்தோம். ஸோ விக்ட்ரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்தே போட்டி ஆரம்பம், நிச்சயமாக ஜெயிக்கிறோம். ஏன்னா இதே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ஸ்டார் பேட்மிண்டன் லீக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் தான். ஒன்று ஜாதி, மதம், அதாவது மதம், அதுக்கப்புறம் வந்து அரசியல் இல்லை கிரிக்கெட். இதை தவிர்த்து வேறு ஸ்போர்ட்டை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு முயற்சி இது. பொதுவாக கிரிக்கெட்னு இல்லாமல் பேட்மிண்டனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சம்வே ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே, செங்கலாக தானே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் இது ஒரு நல்ல ஆரம்பம். கணேஷ்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி, தனியால் நின்று இன்றைக்கி அதை செஞ்சுருக்காரு. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஐ எம் வெரி ஷுர். பார்த்தீங்களா, ஸோ மச் இன் டு த கேம். ஸோ அங்கே நின்று அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட். நீங்கள் பார்க்குற எனர்ஜி வந்து ஃபீல்ஸ் ஸோ குட். பேட்மிண்டனுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ எம் வெரி ஷுர் சீசன் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பயங்கரமாக கேட்ச் ஆகும். அண்ட் வியூவர்ஸ் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணணும். ஹோப் டு see you there on the court on D-Day. Thank you. SBL ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் புதுசாக ஒன்று கேம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் T20 பார்த்தீங்கன்னா CCLன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், கிரிக்கெட் செலிப்ரிட்டி கிரிக்கெட் லீக். அப்புறம் இப்போ வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஸ்டார்ஸை வச்சு டூயிங் அ ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு இந்த கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ரீசன் இஸ் ஸ்போர்ட்ஸ். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கான். நம்ம வந்து இப்போது நான் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நடிகனாக இருக்கேன். பட் நம்ம எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆட முடியும், இப்போது கிரிக்கெட் வரும்போது அது ஒரு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ பேட்மிண்டன் வரும்போது இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் டு கீப் த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அலைவ். அந்த வகையில் வந்து அண்ட் ரெண்டாவது வந்து இஸ் டூயிங் இட் ஃபார் அ வெரி நோபல் கோஸ், ஃபார் அ சேரிட்டி டு ஹெல்ப் பீப்புள் இன் சினிமா, அவுட் சைட் சினிமா, எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு விஷயத்தை நடத்துகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சென்னை ராக்கெட்ஸ் டீமோட ஓனர் தான் நான். பரத் இருக்காப்புல, ஸ்ரீகாந்த் இருக்காப்புல. நாங்கள் 3 பேரும் வந்து ரைட் ஃப்ரம் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து 2-3 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். அதே மாதிரி இப்போக்கும் கிரிக்கெட் ஒன்றா ஆடி இருக்கோம். இப்போ பேட்மிண்டன் ஒன்றா வந்து இண்டிவிஜுவல் டீமை தேர்ந்தெடுத்து நடத்துகிறோம். என்னோடய டீம் பற்றி நான் பேசணுன்னா, அஃப்கோர்ஸ் எஸ், எங்கள் டீமில் வந்து 20 பேர் இருக்காங்க. அதில் வந்து 15 பசங்க இருக்காங்க, 5 பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே ஆர்டிஸ்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. என்னோடய டீமில் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய டீமோட யூனிட்டி.
என்னோடய டீமில் வந்து எல்லாருமே சிறந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் பாசிட்டிவாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில பிரில்லியன்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, லைக் மகேந்திரன், யஷ்மித் இருக்காப்புல, பிரவீன் இருக்காப்புல, அருண் இருக்காப்புல, அசோக் இருக்காப்புல, இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கலை இருக்காப்புல. கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாரா இருக்காங்க, ரிச்சா இருக்காங்க, ரித்விகா இருக்காங்க, கோமல் இருக்காங்க, அதே மாதிரி உமானு ஒரு டிசைனர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் வந்து மென்ஸ் டபுள்ஸ், அதாவது ரெண்டு மென்ஸ் ஆம்பளைங்க ஆடுவாங்க, அதுதான் ஒரு டீமோட டோர்னமெண்ட். அதில் வந்து நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மிக்ஸ்டு டபுள்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆடணும், அதை மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே ஆடும் போதே இவ்வளோ எனர்ஜியாக, அதுவும் வந்து ஒரு லைவான ஒரு ஃபோரம் மாலில் நடக்குது. ஸோ என்டையர் பப்ளிக் கேன் விட்னஸ் திஸ் அண்ட் வி என்கரேஜிங் தி ஸ்போர்ட்ஸ் டு பி இன் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குள்ளே வரணும், ஸ்போர்ட்ஸாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து சேரிட்டிக்காகவும் ஸ்போர்ட்ஸ் அலைவாக வைக்கணும், நமக்குள்ளே இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து அலைவாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை மீறி ஐம் ஷுவர் இதுதான் ஸ்டார்டிங். இதை மீறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார்ஸ், பிக் ஆக்ட்ரஸஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து கொண்டு வரத்துக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனை கொண்டு வரத்துக்கு இந்த ஈவெண்ட்டை இன்னும் பெருசாகணும்னு தான் கணேஷோட ஐடியா வச்சுருக்காரு. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக் SBL பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு புது முயற்சி, ஒரு புது கான்செப்ட். கிரிக்கெட் நிறையா பார்த்துட்டோம், திரை நட்சத்திரங்கள் கிரிக்கெட் ஆடி. பட் அதே திரை நட்சத்திரங்கள் ஒரு பேட்மிண்டன் இப்போ ஒரு அப்கமிங் ஸ்போர்ட். ஆக்சுவலாக ஹாக்கிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் இப்போ பயங்கர ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதை நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து ஆடினா என்ன இருக்குங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தது கணேஷ், ஃபவுண்டர் ஆஃப் SBL. கண்டிப்பாக இது ஒரு டீம் ஒர்க்கான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்துட்டு 3 டீம் இருக்குது. இதில் என்னோடய டீம் பேர் சென்னை ஸ்மாஷர்ஸ், ஷாமோட டீம் பேர் வந்துட்டு சென்னை ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்ரீகாந்தோட டீம் பேர் சென்னை ஃப்ளிக்கர்ஸ். ஸோ 3 பேருக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ், 3 பேருக்கும் ஒரு டீம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் இருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரியில். ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு டோர்னமெண்ட் இது. கண்டிப்பாக ஒரு இந்த டோர்னமெண்ட்டோட பெரிய ஹைலைட்டே வந்துட்டு ஒரு விஜயா ஃபோரம் மாலில் வச்சு சென்ட்ரல் கோர்ட்டில் ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடந்தால் பப்ளிக் எல்லாருக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கான்செப்டை வந்துட்டு கணேஷ் எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது ஆஸ் அ டீம் ஓனர், சென்னை ஸ்மாஷர்ஸோட ஓனராக. ஏன்னா வந்துட்டு என்னோடய டீமில் ரைட் பிளேயர்ஸை ரைட் டைமில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஆட வைக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராசஸ். அது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே எங்கள் டீம்லன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கீ பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முன்னா சைமன், அனூப், சாக்ஷி சிவா, பாலாஜி, RJ பாலாஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு சரவணன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க எங்கள் டீமில் நல்லா விளையாடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங், மெயினாக வந்துட்டு முக்கியம் வந்துட்டு ஒரு வெறும் பேட்மிண்டன் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்து. ஏன்னா பிகாஸ் ஜஸ்ட் ஒரு பப்ளிக்கும் பார்க்க போகிறாங்க லைவாக. அப்புறம் புதுயுகமும் வந்துட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஒரு ஸ்டார்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த கான்செப்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐ திங்க் சோஃபார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ சென்னை ஸ்மாஷர்ஸ் டெஃபினட்டாக தே கோனா ஸ்மாஷ் த அதர் 2 டீம்ஸ். ஹாய் 1 hour லேட் ஆகிடுச்சு. 7 o'clock நான் ரிப்போர்ட்டிங் டைம், பட் 1 hour லேட் ஆகிருக்கேன். பார்க்கலாம் என்ன போய் செம்ம கூட்டமாக இருக்குங்க இன்றைக்கி. ஹாய் அசோக், ஹாய் படி, ஹாய் மாமா. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. நமக்கு விளையாடுறதுக்கு ஸ்லாட் கிடைக்குமானே தெரியல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிடுது, லைட்டாக ரெடி ஆகிடுவோம். அப்புறம் சான்ஸ் கிடச்சா கேம் மாறுவோம்.
அப்படியே ஓ வாட் ஓவர் ஆக்டிங் இல்லை பொய் சொல்கிறாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து சேர் அப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் பாய்ஸ் வெரி குட் யாருமே ஆடல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேட்மிண்டன் இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பேட்மிண்டன் விளையாட தெரியாது. நான் ஒரு ஸ்ட்ரீட் பிளேயர்ஸ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதமாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து சென்னை ராக்கெட்ஸ் ஷாமோட டீமில் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. புது யுகம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் பிரிட்டோ, மியூசிக் டைரக்டர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்பிஎல் டோர்னமெண்ட்டோட ப்ராக்டிஸ் செஷன். ஃபஸ்ட் டைமாக ஷட்டில் வந்து இப்போ தான் ட்ரைனிங் கோச்சிங்லாம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. வெரி மச் எக்ஸைட்டட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க தீபக் பேசுகிறேன். எஸ்பிஎல் ஸ்டார் பேட்மிண்டன் லீக். ஸோ இந்த ப்ரெஸ்டீஜியஸ் பேட்மிண்டன் லீக்கில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். சென்னை ராக்கெட்ஸ் தான் எங்கள் டீமோட பேர். நம்ம ஆக்டர் ஷாம் தான் வந்து அதுக்கு ஓனர். அண்ட் அவருக்கு கீழே வந்து இந்த டீமில் நானும் இருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேட்மிண்டன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கேம். இன்றைக்கி வந்து ஸ்டார் லெவலில் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் மை ஆர்கனைசர் மிஸ்டர் கணேஷ் ஆல்சோ. ஹாய் கைஸ், நான் உங்கள் மகேந்திரன். ஸோ எல்லோரும் சினிமாவில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டுருப்போம். பட் சீரியஸாக ஒரு கேம்குள்ளே இறங்கியிருக்கோம். அது வந்து எஸ்பிஎல் ஸ்டார்ஸ் பேட்மிண்டன் லீக். கண்டிப்பாக இது வந்துட்டு விளையாட்டுத்தனமான கேமாக இருக்குது. பிகாஸ் நீங்களே பார்க்குறீங்க, டே அண்ட் நைட்டு கிட்டத்தட்ட 1.5-2 மணி வரைக்கும் எல்லோரும் ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. லைஃப்பில் எல்லாருமே ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேம். எங்கேயாச்சும் விளையாண்டுருப்போம், ஷட்டில் பேக் பிடிச்சி ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் விளையாண்டுருப்போம். ஸோ அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளேயர்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் இங்கே வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கோச் கிட்ட ஈவன் வி கோனா பர்ஃபார்ம் பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீம் பேர் வந்து சென்னை ஃப்ளிக்கர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்சஸில் வந்து சென்னை ஃப்ளிக்கர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கப்பை ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. ஹாய், என்ன திடீர்னு வந்துருக்கீங்க? எதாவது பேசணுமா? என்ன பேசலாம்? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆடுறதுக்கு வந்து கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா சஞ்சீவ் எல்லாருக்கும் இப்படி தான் என் மேலே பொறாமல். நான் ஏதோ கொஞ்சம் கலராக அழகாக இருக்கனால எனக்கே சிரிப்பு வருது. என்ன பிரச்சனைனா இன்னைக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தி. ஏன்னா வந்து மேட்ச் நெருங்குது. இன்னும் 2 டேஸில் எங்களுக்குலாம் மேட்ச் வாடிப்பட்டோம். ஸோ வந்து என்ன மொக்கை போட்டிருக்கேன் நீ? வாட் யூ புட்டிங் மொக்கை? என்னோடா மேட்ச் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இன்னைக்கு. இருக்கிற மொத்தம் 75 பேரும் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து மேட்ச் விளையாடுறதுக்கு டைமே இல்லை. ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நல்ல பிளேயருங்க, நல்லா ஸ்மாஷஸ்ல அடிப்பாங்க. கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் வந்து ஜெனி வந்து 2nd பிளேஸில் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். அவன் வந்து கலாயிற மாதிரி சொன்னானா இல்லை உண்மையாக? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எங்கள் டீம், இவன் என் டீம் கிடையாது. எங்கள் டீமில் அபினேஷ் ஸ்ரீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், 2nd பிளேஸ். ஓகே டார்லிங், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க, விளையாட முடியல. சரி நின்று அம்பையர் வேலையாச்சும் பார்ப்போம். என்ன மார்க் எடுக்கிறாங்க, எப்படி வந்து ஸ்மாஷ் அடிக்கிறாங்க, அப்படி பார்த்தாலும் வரப்போகிறதில்ல, எப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இப்போ ஆடுறவங்க பார்த்தா இதில் வந்து சாக்ஷி சிவா அண்ட் அது அனூப். இந்த பக்கம் அப்படியே கேமரா பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ட் நிக்கில் அண்ணா. ஸோ இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக இது வந்து செம்ம வெயிட்டான டீம். இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடுவாங்க. இதுலேயும் 2 பேர் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. இதில் ஆக்சுவலாக மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான் இங்கே ஆல்மோஸ்ட். ஏன்னா இது 1 மந்த் நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸாக ஆகிட்டாங்க. பட் அது வந்துட்டு எப்படி இப்போ வந்து மேட்ச் அன்றைக்கி டிசைட் ஆகும்னா அன்றைக்கி யாருக்கு டே நல்லாயிருக்கோ லக்கு நல்லாயிருக்கோ ஏதோ ஒரு சில பாயிண்ட்ஸ்னால தான் மேட்ச் வந்து மாறப்போகுது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான். கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அபியெல்லாம் ஷீ இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் அபி அண்ட் உதய் தான் டீமாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நல்ல டீம். எல்லாருமே பார்த்து பயப்படுற டீம் மிக்சர் டபுள்ஸ்லனா அபி அண்ட் உதய்.